அப்படியே இழுத்துன்னு வரும். செந்தா மறைக்கையால் சேரார் வளையொலிப்ப வந்து தரவா எல்லாத்தையும் சேர்த்து உன்னை அழிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிருக்கேன், அதை மட்டும் பார்ப்போம். ராமன் விஸ்வாமித்திரனை அழிச்சுட்டு போகிறார். அது தயரதனுக்கே கண்ணை மறைச்சு கொடுத்தான். வசிஷ்டர் தான் அப்படி ஒரு கோடி காட்டுறார். விஸ்வாமித்திரர் உள்ள வரார். சுவாமி விஸ்வாமித்திரர் என்னவா வரார்? அவர் ராஜ ரிஷி. ராஜாவா வராரா ரிஷியா வராரா? விஸ்வாமித்திரருக்கு ஒரு பெரிய கூடி எல்லா இடத்துலையும் சங்கடம் அவருக்கு. இந்த ராமாயணத்தில் நம்ம நாராயணியம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நம்ம இந்த ஆன்லைனில் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த 5 வருஷம் பிரவச்சனத்தை முதல்ல ஆரம்பித்தது ராமாயணம் தான், கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் இந்த தசரதனை சந்திக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் உள்ள வரார். தசரதனை சந்திக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் வர்றாரு. திரும்பி ஜனகனை 2 பேர் தானே முடிச்சு போடுறதே வேறு 2 பேருக்கு தான். ஜனகனை சந்திக்கிறதுக்காக உள்ள போறாரு. இப்போ ராஜாவா போறாரா ரிஷியா போறாரா? தோணும் இல்லையா? இவர் உள்ள வரைச்ச ராஜாவா வர்றார். ஏன்னா அவருக்கு பூர்வீகம் ராஜா தான், இப்போ ரிஷி ஆகிட்டார். இவர் எங்கேயுமே கை நீட்டி போய் பழக்கமே இல்லை. அது ஹரிச்சந்திரனா இருந்தாலும் தான் வச்சதுதான் சட்டம், இல்லை திரிசங்குவா இருந்தாலும் தான் சொல்றதுதான் சட்டம்னு சட்டம் பயின்றவர் அவர். ராஜாவா உள்ளவர். ராஜா உள்ள தசரதன்ட்ட கேட்கிறார், உன் பசங்களை கொடு அப்படின்னு. அந்த பக்கத்தில் வசிஷ்டர் உட்காந்து எப்படி நம்பிட்டு சிரிக்கிறாராம். நீ ராஜாவை நினச்சேன்னா அவன் உன்னை விட ராஜா, அவன் எப்படிப்பட்ட ராஜா, அவன் கொடுத்துருவானா அப்படின்னு. இவருக்கு அடுத்த க்ஷணம் சொல்றது என்ன தோன்றது? நாம் ராஜாவா இங்கே வந்தோம்னா வேலைக்கு ஆகாது, பசங்களை அழிச்சிட்டு போகணும், பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லைனே இருக்குது. நாம் இங்கே வந்தது அழிச்சிட்டு போனோம்னா காரியம் ஆகணும்னா நாம் என்ன சுவாமி பண்ணுவோம்? காரியம் ஆகணும்னா தலையில் குட்டு வைப்போமா, காலை பிடிப்போமா? நேச்சுரலாக சாதாரணமாக சொல்லணும்னா. அதனால் நீ ஒரு ரிஷியா அவங்ககிட்ட கேளு, உன் பையனை கொடுன்னு